Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் சின்ன வயசில் ஐ ரியலைஸ்ட் டான்ஸிங் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்குறது அகாடமிக்ஸை விட. டான்ஸிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ். பட் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நம்மளை புஷ் பண்ணுறதுக்கோ இதுக்கும் ஆள் இல்லை. டான்ஸிங்லையுமே ஆள் இல்லை, ஃபேமிலியில் பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. டான்ஸிங் நான் தனியாக ஆடும் போதே இதில் தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துச்சு. பழப்புக்காக யூகே போகும்போது தான் வேலை செய்யும் போது எனக்கு அந்த என்ன சொல்கிறது திருப்தி கிடைக்கல லைஃப்பில். நம்மளுக்கு ஒரே இது, நம்மளை யார் ரெஃபர் பண்ணாலுமே இல்லை எந்த மேனேஜர்ஸோ இல்லை எந்த டேரக்டர்ஸோ யார் பேசினாலுமே சால்சா பண்ணி அவர் சால்சாலாம் பண்ணுவார், சால்சாலாம் ஆடுவார், அந்த டேக் தான் இருக்குது. அதை தான் பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். அன்பே சிவம்ல இந்த பெயிண்ட் பண்ணிகிட்டே ஒரு சாங் ஆடுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ சினிமேட்டிக் டான்ஸிங், இட் ஹேஸ் அ கண்டெம்பரரி அவுட்லுக் அந்த இதுக்கு. ஸோ அதை பெயிண்ட் பண்ணிகிட்டே அந்த சாங்கை முடிப்பாங்க. லாட்டினில் வந்துட்டு சச்சா, ஜைவ், சாம்பா, ரும்பா அண்ட் பாசடோப்லே. பால் ரூமில் வால்ஸ், குவிக் ஸ்டெப். ஃபிட்னஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பாடி இஸ் அ டெம்பிள். இது ஒரு ஆக்டருக்கும் ஒரு டான்ஸருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்குலாம் வந்துட்டு இந்த பாடி தான் டெம்பிள். என்னோட ஹேர் வந்துட்டு ஒரு ட்ரபுள் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு, முடி கொட்ட ஆரம்பிச்சிருந்தேன். ஓடுறாங்க, நான் இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. வணக்கம் சார். வணக்கம். ஐ லைக் டு ஸ்டார்ட் வித் அ வெரி சாஃப்ட் நோட் சார். விஜய் டிவியில் ஒரு கண்டஸ்டன்ட்லேருந்து இன்றைக்கி அதே விஜய் டிவியில் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக வெரி வெரி பிக் ட்ராவலில் ஒரு ஜேர்னியை சும்மா ஈஸியாக சொல்லிடலாம். கண்டஸ்டன்ட் டு ஆர்டிஸ்ட்ன்றது பின்னாடி 15 to 20 இயர்ஸோட உழைப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக. ஃப்ரம் தட் டே டு திஸ் டே ஹவு ப்ரௌட் ஆர் யூ அந்த ட்ரான்சிஷன் அண்ட் ட்ராவல்? ஓகே, ஸோ ஐ திங்க் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2008. ஸோ இன்னைக்கு 2024 இருக்கும். இட்ஸ் அ பிக் ஜேர்னி தான். நான் என்னுடைய மீடியா கனவை ஓப்பன் பண்ணது விஜய் டிவியில் தான். ஸோ அங்கேருந்து ஆஸ் அ கண்டஸ்டன்ட் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸில் ஆரம்பித்து பல ஷோஸ் இன்டூ உங்களில் அடுத்த பிரபுதேவா கொரியோகிராஃபர், ஜோடி நம்பர் 1, கண்டஸ்டன்ட் ப்ளஸ் கொரியோகிராஃபர், அதில் பல டைட்டில்ஸ். அதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் ஷோஸ் விஜய் டிவிக்காக பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கேருந்து ராஜா ராணி சீசன் 2 பண்ணி இப்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி. அண்ட் உங்களோட நேம் சால்சா மணி அப்படின்னு நான் சுருக்க விரும்பல சார். நான் டான்ஸர் மணின்னு வைக்கலான் இருக்குது. ஏன்னா எல்லாமே இருக்குது. கொரியோகிராஃபராகவும் இருந்திருக்கீங்க, டான்ஸர், கிரிக்கெட்டர், இப்போ ஆர்டிஸ்ட். அப்படிங்கும்போது உங்களை நீங்கள் பிராண்ட் பண்ணிக்கிறது என்ன சார்? திஸ் இஸ் மீ அப்படின்னா. ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட பிராண்டிங் அப்படின்னு இது வரைக்கும் நான் பண்ணிக்கல. ஐ எம் அ நார்மல் ஹியூமன் பீயிங் ஹூ என்ஜாய்ஸ் லைஃப். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணிடணும். பிடிச்ச விஷயங்களை 100% ட்ரை பண்ணிடணும். அதை முழுமையாக போயிட்டு பண்ணும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிரிக்கெட் சொன்னீங்க. நான் வந்துட்டு கிரிக்கெட்டில் ஆடணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்தே போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ஆடுவேன். நான் கிளப்ஸ் 1 or 2 கிளப்ஸ்க்கு ஆடிருக்கேன். பட் சின்ன வயசில் அப்போ பெரிய லெவலெலாம் இல்லை. ஸோ அந்த ட்ரீமை வந்துட்டு இப்போ நான் யூகேல போயிட்டு தான் அங்கே பியூட்டிஃபுல் கிரிக்கெட் சினாரியோ ஒன்று இருக்குது. ஸோ அங்கே ஆட ஆரம்பித்து ஒரு 2-3 செஞ்சுரிலாம் அடிச்சு. ஆமாம், என் கிளாஸில் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் பேசிக்லி. பேட்டிங்கிறது கொஞ்சம் பெருசாக பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேட்டிங் ஆடி இப்போ அதான் என்னோடய ட்ராவலில் டான்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ண அந்த பேஷன். ஸோ அங்கே ஆரம்பித்து டான்ஸை சுற்றி ட்ராவல் பண்ணும் போது மற்ற விஷயங்களையுமே நான் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூ செட் சால்சா ட்ரைனிங் ஆரம்பித்து, லாட்டின் அமெரிக்கன் டான்ஸிங் ட்ரைனிங் ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாத்தையுமே அதை சுற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், லைஃப்பில் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இதனால் தெளிவாக கற்றுட்டு பண்ணுறது அப்படின்னும் போது ஒரு டான்ஸிங் ஸ்டைல், லாட்டின் அமெரிக்கன் இல்லை சால்சான்னு ஒரு டான்ஸிங் ஸ்டைல் இருக்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது டான்ஸில். பட் நான் அதை கற்றுக்கணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது ஓகே. பட் அதுக்காக யூகே போய் அதுக்கான ஸ்டடீஸ் முடிக்கிறதுன்றது டேக்ஸ் அட்மோஸ்ட் பேஷன் அண்ட் ட்ரைவ் டுவர்ட்ஸ் த ஆர்ட் அண்ட் டான்ஸ் அப்படின்றது தான். அண்ட் அது எதனால் சார் வந்து அந்த பேஷன் டுவர்ட்ஸ் திஸ் இந்தளவுக்கு போய் லேர்ன் பண்ணணும் டான்ஸ் அப்படின்றது? நான் சின்ன வயசில் ஐ ரியலைஸ்ட் டான்ஸிங் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்குறது அகாடமிக்ஸை விட. டான்ஸிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இது 2 தான் எனக்கு பயங்கர இதை கொடுத்தது. பட் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நம்மளை புஷ் பண்ணுறதுக்கோ இதுக்கும் ஆள் இல்லை. டான்ஸிங்லேயுமே ஆள் இல்லை, ஃபேமிலியில் பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. பட் டான்ஸிங் நான் தனியாக ஆடும் போதே இதில் தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ அப்படி நான் சென்னையில் சில இடத்துல வந்து நான் என்னை ஹையர் பண்ணி நான் டான்ஸராக
ஆடிட்டு இருக்கும்போது தான் இந்த பார்ட்னரிங் டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அது ஒரு பெட்டர் ஃபீல் கொடுத்தது. பார்க்குறவங்களுமே அதை சொல்லுவாங்க, மணி கூட பார்ட்னர் ஆடினீங்கன்னா அதில் மணி பார்ட்னர் பண்ணும்போது அது வேறு ஸ்டைலில் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பார்ட்னர் டான்ஸிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அப்படி நான் பழப்புக்காக யூகே போகும்போது தான் வேலை செய்யும் போது எனக்கு அந்த என்ன சொல்கிறது திருப்தி கிடைக்கல லைஃப்பில். நம்மளுக்கு ஒரே இது டான்ஸிங் தான். ஸோ அந்த லைனை பிடிச்சிட்டு நம்ம அதில் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது தான் அங்கே தான் லாட்டின் அமெரிக்கன் டான்ஸ் வந்து படிக்கணும், சீரியஸாகவே படிக்கணும், சும்மா படிச்சுட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது, டெப்த்தாக படிக்கணும்னு சொல்லி ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு ஒரு 11 டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்துட்டு பண்ணேன். ஸ்டூடெண்ட்டாக கற்றுட்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் போயிட்டு 4th இயரில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தேன், லாட்டின் அமெரிக்கன் டான்ஸ் ஃபார்ம்னு சொல்கிறது. ஸோ நான் லாட்டின் அமெரிக்கன் சொல்கிறது வந்துட்டு நான் அந்த ஃபார்ம்ஸையும் சொல்லிடுறேன் நான் என்னென்ன படித்தேன்னு சொல்லிட்டு. லாட்டினில் வந்துட்டு சச்சா, ஜைவ், சாம்பா, ரும்பா அண்ட் பாசடோப்லே. பால்ரூமில் வால்ஸ், குவிக் ஸ்டெப், ஃபாக்ஸ்ட்ராட், டேங்கோ, வீனிஸ் வால்ஸ், தென் சால்சா. ஸோ மொத்தம் 11 டான்ஸ் ஃபார்ம்ஸை 4 வருஷமாக பல ஸ்டேஜஸ் படித்து அங்கே டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தேன். ஸோ இதுதான் நான் படித்த இது. இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டெம்ப்ரரி டான்ஸ் ஃபார்மில் மாஸ்டர்ஸ் முடித்தேன் யூகேல. ஸோ இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம்ஸ், இவ்வளோ டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது தாண்டி நம்ம ஊரில் இருக்கிறதுமே இப்போ ரொம்ப ஸ்டீரியோடைப் பக்கம் லேமேனாக தெரிஞ்சுது. ஃபோக் தெரியும், வெஸ்டர்ன் தெரியும், கிளாசிக்கல் தெரியும். ஸோ எல்லா ஆர்ட் ஃபார்மையும் எக்ஸல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல சார். ஸோ உங்களோட ஃபேவரேட் என்ன? இல்லை, நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு டெலிவிஷனில் நம்ம சினிமா சாங்ஸை பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். ராஜ்சுந்தரம் மாஸ்டருடைய கொரியோகிராஃபியை பார்த்து அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸில் அந்த டான்ஸ் பார்த்து அதில் ஆடுற டான்சர்ஸ் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அனுகல்பனா ஒரு டான்ஸர் இருந்தாங்க, ஜானின்னு ஒரு டான்ஸர் இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. அதே மாதிரி ராஜ்சுந்தரம் மாஸ்டருடைய கொரியோகிராஃபி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சினிமா டான்ஸிங் தான் ஃபேவரெட். ஸோ அது வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த லாட்டின் டான்ஸ் ஃபார்ம் சால்சா அண்ட் சச்சா இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டான்ஸ் ஃபார்ம்ஸ். அண்ட் ரீசெண்டாக உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன் சார், வாத்தி கம்மிங்கோட டான்ஸ் கவர் வந்து லாட்டின் அமெரிக்கனில் பண்ணியிருந்தீங்க. டைட்டில் மட்டும் தான் லாட்டின் அமெரிக்கனாக இருக்குது, நடுவில் ஒரு ஃபோக்கோ எட்டி பார்த்துட்டு போகுது அதில். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எப்படி சார்? ஒரு இன்றைக்கி இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க ஒரு ஃபோக்கு இல்லை பீட் சாங், அப்பீட் சாங் வந்து வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் ஸ்டெப்ஸ் போடணுன்றது ஒரு மாதிரி ஃபியூஷனிஸ்டிக்கான தாட். அதோட கொஞ்சம் ஃபோக் இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறதுன்றது க்ரியேட்டிவாக இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. ஸோ ஹவு டு யூ ஐடியேட் தீஸ் ஸ்டெப்ஸ்? இது க்ரியேட்டிவிட்டி தாங்க, நம்ம யோசிக்கிறது தான். அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம என்ன டீச் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதில் ட்ரெண்ட் ஆகிட்டு ஹிட் ஆகிட்டு இருக்க சாங்கில் நம்ம எப்படி ஃபியூஸ் பண்ணலான்றது தான். ஸோ என்னோட எல்லா சாங்ஸுக்கும் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா அதில் பியோர் ஃபார்ம்னு ஒன்று இருக்காது. எல்லாமே கொலாபரேட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபியூஷன் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது அதோடைய அவுட்லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே பார்க்குறத விட வித்தியாசமாக என்ன இருக்கலாம் அப்படின்றது தான். அன்கன்வென்ஷனல் மூவ்ஸாக இருக்கும், ரெகுலர் மூவ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுதான் சால்சா மணின்ற ஒரு ஐடென்டிட்டி. அதனால நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறேன். த்ரூ தி ஏஜஸ் அதை பார்த்துருக்கோம் சார். ஜோடி நம்பர் 1ல கூட நீங்கள் நாக்குமுக்க சாங்குக்கு கிட்டத்தட்ட அது என்ன தெரில, சால்சாவா சாம்பாவான்னு தெரியல, பட் இட்ஸ் அ மிக்ஸ் சால்சா சாச்சா எல்லாம் மிக்ஸ் பண்ணி, மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். கரெக்டாக சொல்கிறீங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் பேக் நான் பண்ண ஒரு டான்ஸ் அது இருக்கலாம். அதுவுமே அந்த சிங்க் இருந்துச்சு சொல்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் கிரிக்கெட்டிங் ஜேர்னி பற்றியும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா என்னோட ஃபேவரட் அது கிரிக்கெட், ஐ லவ் கிரிக்கெட் போது உங்களை சோர்ஸ் பண்ணி பார்க்கும்போது பிரிஸ்டல் கிரிக்கெட் கிளப்புக்கு ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் கிரிக்கெட் அப்படியே எங்கள் கவுண்டி ஆடாமல் நான் வந்ததே டான்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி போனதுக்கான காரணம். ஸோ அது வந்து கவுண்டி இல்லை, அது வந்துட்டு கிளப் கிரிக்கெட்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே கிளப் கிரிக்கெட், அங்கே வந்து ஓல்டு கத்தீட்ரலியன்ஸ்னு ஒரு கிளப் இருக்குது, அந்த கிளப்புக்காக தான் நான் ஆடினேன். ஸோ எனக்கு என்னென்னா அங்கே படிக்க போயிட்டேன், மாஸ்டர்ஸ் பண்ண போன டைமில் பியூட்டிஃபுல் கிரவுண்ட்ஸ், அந்த வெதருக்கும் அந்த கிரவுண்டை பார்க்கும்போது எந்த கிரிக்கெட் லவருக்குமே ஐயோ நம்மளுக்கு ஒரு சாசி. நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம ரோட்டில் கிரிக்கெட் விளையாடி கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடி நம்மளுக்கு வந்து கிரிக்கெட்டுன்றது ஊறி போயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு அது சீசன் தான். இந்த சம்மர் வந்துட்டாலே எல்லாம் ஒயிட்ஸ் போட்டுப்பாங்க, ப்ராப்பராக எவ்ரிதிங் பேட்லேருந்து எல்லாம் ப்ராப்பராக விளையாடுவாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டு என்னை அப்ரோச் பண்ணார், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க தலைவா, கிரிக்கெட் விளையாடிக்கலாம், தயவு செய்து கொண்டு என்ன சேர்த்து விட்டுருக்கேன் நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த அந்த ஜேர்னி தான். அந்த கிளப்க்கு ஒரு 2 இயர்ஸ் ஆடினேன். இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி நான் தான் செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர். ஆஸ் அன் ஆல்ரவுண்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், விக்கெட்ஸ் இதெல்லாம்.
அண்ட் அங்கத்த வெதருக்கு அங்கத்த கிரவுண்டை விளையாடும் போது அது ஒரு வேறு ஃபீல். அது எனக்கு டான்ஸ் ஆடும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல். ஆக்சுவலாக இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது அங்கே கிரிக்கெட் சீசன், இப்போ இது அது வந்து யூகேல கிரிக்கெட் சீசன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பவுலிங்கில் ஸ்பின்னரா சார்? பவுலிங்கில் ஸ்பின்னர். அப்போ தமிழ்நாட்டின் மொயின் அலின்னு சொல்லலாம். ஐயோ நீங்கள் அப்பியரன்ஸ் அண்ட் பிளேயிங் ஸ்டைல் வச்சு பார்க்கும்போது டேரல் மிச்சல்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட். அவர் ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாதுல்ல சார், நான் உங்களை சொல்கிறேன் ஆல்ரவுண்டர் அதுக்காக. ஸோ அண்ட் அதை தாண்டி இன்னைக்கு டான்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சார் மல்டிபிள் சொல்கிறோம், நம்ம பிராண்ட் பண்ணுறது சால்சா அப்படின்னு மட்டுமே வச்சாலும் மல்டிபிள் டான்ஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஒருத்தர் நான் எனக்கு எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸுமே நான் பண்ணுவேன், அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் சால்சாக்குள்ளேயே அடக்குறீங்க பிகாஸ் மை நேம் ஹேஸ் 4 நேம்ன்றனால. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் தட் மூமெண்ட்? இல்லை ஐ வாண்ட் பிரேக் த பேரியர்ஸ். அது ஒன்று 2 இடத்துல பிரேக் ஆகும். எங்கன்னா நான் நிறைய இப்போ கமர்ஷியல் டிவிசிஸ் கொரியோ பண்ணுறேன். ஸோ டிவிசிஸ் கொரியோ பண்ணும்போது வந்து சால்சான்னு இருக்காது, அந்த ஒரு ஆடை மாண்டாஜாக நம்ம எப்படி கொரியோ பண்ணுறோம், சில டைமில் சிம்பிள் டான்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அங்கே அது வந்து பிரேக் ஆகுது. ஆனால் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளேன்னு வரும்போது நம்மளுக்கு அது பிராண்ட் நம்மளை யார் ரெஃபர் பண்ணாலுமே இல்லை, எந்த மேனேஜர்ஸோ இல்லை எந்த டேரக்டர்ஸோ யார் பேசினாலுமே சால்சா பண்ணி அவர் சால்சாலாம் பண்ணுவார், சால்சாலாம் ஆடுவார், அந்த டேக் தான் இருக்குது. அதை தான் பிரேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பிரேக் பண்ணுறது எப்படின்னா நம்ம ஆடி பர்ஃபார்ம் பண்ணி காட்டும் போது தான். ஸோ இப்போ எனக்கு இப்போ சில வீடியோஸ் வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக அந்த டச்சே கட் பண்ணிட்டு தான் அது இருக்கும். ஏன்னா என்னோடய ஸ்டார்ட் பேஸே வந்துட்டு சினிமேட்டிக் டான்ஸ் தான் நான் ஆரம்பித்தது. ஸோ அது எப்போவுமே நமக்குள்ளேருந்து போக போவதில்லை. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் இப்போ எல்லாமே ஈடுபட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு சால்சா டேக் போகிறது எனக்கு ஐ எம் பிளெஸ்ட் ஒரு வழியில். ஏன்னா ஒரு டான்ஸ் ஃபார்மோடைய நேம் நம்மளுக்கு முன்னாடி டேக் ஆகிருக்கிறது வந்து நான் வச்ச பேரில் அதுவே நேச்சுரலாக டேக் ஆன ஒரு நேம். அந்த விதத்தில் நான் வந்து பிளெஸ்ட். பட் அதுவே சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஓவர் ரோலிங் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ அதை பிரேக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பல வழியில். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கோரியோகிராஃபிக் ஸ்டைல் இல்லையா அது கான்டெம்பரரி? ஏன்னா கான்செப்ஷுவலாகவும் நீங்கள் யோசிக்கணும், பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணுறது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், கொஞ்சம் கஷ்டமும் கூட இல்லையா? ஸோ அதில் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது. கண்டெம்பரரின்றது வந்துட்டு நாட் ஒன்லி டெக்னிக்கல் டான்ஸிங் மட்டும் கிடையாது, அதுலேயே பல செக்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு ரீச் ஆனது வரைக்கும் ஒரு லேமேனை பார்த்த வரைக்கும் அது பயங்கர டெக்னிக்கலாக மட்டும்தான் நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பட் அதை தவிர்த்து அதில் நிறைய அப்ட்ராக்ட் விஷயங்கள் நிறைய இருக்குது. இம்ப்ரவைஸ்டு டான்ஸிங்னு சொல்லுவோம், அப்ட்ராக்ட் டான்ஸிங்னு சொல்லுவோம், அப்ட்ராக்ட் தீமிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு மூவிஸ் மேலே ஆசை, ஸோ மூவி கொரியோகிராஃபி மேலே ஆசை. ஸோ நம்ம மூவி கொரியோகிராஃபியுமே பார்த்தோம்னா சில இடத்துல ஒரு 80% வந்துட்டு டெக்னிக்கல் டான்ஸிங் ஆஃப் கண்டெம்பரரி தான் பண்ணுறோம். இது பண்ணால் கண்டெம்பரரி சொல்கிறோம்ல, ஆனால் அதை உடச்சி இப்போது என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அன்பே சிவமில் இந்த பெயிண்ட் பண்ணிகிட்டே ஒரு சாங் ஆடுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ சினிமேட்டிக் டான்ஸிங், இட் ஹேஸ் அ கண்டெம்பரரி அவுட்லுக் அந்த இதுக்கு. ஸோ அதை பெயிண்ட் பண்ணிகிட்டே அந்த சாங்கை முடிப்பாங்க, அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கண்டெம்பரரி வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் ஒரு சாங் மேக்கிங். அந்த மாதிரி தான் டான்ஸுமே, அதுவும் இட்ஸ் கொரியோகிராஃப்ட் ஆக்ட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தில் சொன்னாலும் வேறு புதுசாக பாடிக்குள்ளேருந்து தாட்குள்ளேருந்து புதுசாக என்ன கண்டெம்பரரியாக என்ன கொண்டு வந்து பிளேட்டில் வைக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சினிமா கொரியோகிராஃபியோ இல்லை ஒரு சினிமா சாங்க்கு நான் கொரியோ பண்ணாலுமே அந்த இம்ப்ரவைஸ்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கண்டெம்பரரிலாம் எடுத்து தான் நான் கொரியோ பண்ணேன். இப்போது இதை நான் பண்ண மாட்டேன், இதுக்கு பதிலாக நான் வேறு என்ன பண்ணலாம், இதில் ரிலேட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு என்ன, இந்த நாக்கு கடிக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு பண்ண வேறு என்ன பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸை வேறு மாதிரி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுன்றது தான். உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல, பட் அந்த ஹூக் ஸ்டெப் மேக்கிங் பிடிக்கிறது அப்படின்றது புதுசாக என்ன கொடுக்குறோம், சிக்னேச்சர் ரியலாக நேச்சுரலாக என்ன கொடுக்குறோம், ரெகுலராக இருக்கிறத தவிர்த்து புதுசாக என்ன கொடுக்குறோம். அண்ட் உங்களோட ப்ரில்லியண்ட்டான ஒர்க் ஸ்டில் எனக்கு பார்க்கும்பொழுதுமே ஒரு மாதிரி அந்த ஆனமாஃபிக் லென்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒர்க்காக தெரிஞ்சது. ஹையான் லவோட அந்த மேக்கிங் தான் சார். ஒரு மாதிரி லோ லைட் இருக்கும் அந்த இடத்துல, ரெயின் வேறு இருக்கும் அந்த இடத்துல, இன்டிமேட் கோரியோகிராஃபி கொடுத்துருப்பீங்க. மேக்ஸ் லைக் எப்படின்னா நாளைக்கு ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது, ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்குது, அதில் சாங் போடுறாங்கன்னா அந்த 2 பேருமே அவங்கள அறியாமல் இந்த ஸ்டெப் தான் போடுவாங்க. அந்தளவுக்கு த ஸ்டெப்ஸ் ஆர் கனெக்டட் டு அஸ். ஸோ மேக்கிங் ஆஃப் ஹையான் லவ். ஹையான் லவ் எனக்கு இளன் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது போயிட்டு மீட்டிங்லாம் உட்காந்துட்டும். ஸோ என்னென்னா சாங் வந்துட்டு வேறு செட்டாக எதுவுமே இருக்காது, ஒன்லி லைட்ஸில் ப்ளே பண்ண போகிறோம், ப்ளஸ் உங்களுடைய ரொமான்டிக் கொரியோகிராஃபி தான் சாங்காகவே இருக்க போகுது.
சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ரைஸாவும் ஹரிஷ் கல்யாணம் வச்சு நம்ம ரிஹர்சல் கொடுத்தோம் என்ன பண்ணலாம் இது. ஸோ அந்த சாங் மட்டும் இல்லை, அந்த சாங் அந்த மூவியில் வரக்கூடிய பல சீக்வன்ஸ் இருக்கும் படத்துக்குள்ளேயே, அது எல்லாமே நான் தான் கொரியோ பண்ணேன். அதில் நிறைய லாட்டின் அமெரிக்கன் சால்சா சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணேன். ஸோ அப்படியே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அது போயிட்டு இருக்கும்போது தான் சரி இது எப்படி நம்ம ரொமான்டிக்காக பண்ணலாம். ஸோ டான்ஸ் சீக்வன்ஸ், அந்த ரெயின் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தேவையானது கொரியோ பண்ணிட்டோம். ப்ளஸ் அகெயின் நம்ம ஆர்டிஸ்ட் போகும்போது அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோனையும் பார்க்கணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜை வந்து அவங்க மேலே புகுத்திடவும் முடியாது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பயங்கரமாக பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது. அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதோட அவுட்புட் நல்லா வராது. ஸோ அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக வரும் அதை தான் நம்ம கொரியோவாக பண்ணணும். ஸோ அப்படி பண்ண ஒரு சாங் தான் ஹை ஆன் லவ். ஸோ அதில் என்ன என்ஹான்ஸ் பண்ணாதுன்னா டிஓபியோட ஒர்க், அந்த லைட்ஸு, ப்ளஸ் அதை ப்ளேஸ் பண்ண இடம், அவங்களுடைய அந்த கிளப்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு ப்ளேஸ் பண்ணணும். அது ஒரு அங்கேருந்து ஹரிஷ் கல்யாணுக்கு ரொமான்ஸ் வர்றது. ஸோ அப்போ அப்படி யோசிக்கும் போது தான் அவன் எப்படி ரசிக்கிறான், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் எப்படி ரொமான்ஸ் பண்ணும். அந்த டைமில் மழை வருது, மழை வரும்போது அவன் தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும். ஸோ மழைக்குன்னு ஒரு சிடெக்டிவ் ஃபீல் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டச்சாக காட்டும்போது எப்படி காட்டணும். ஸோ அதனால தான் அந்த ரெயின் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டிமேட் ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை எட்டி பார்க்குறது, அவர் ரசிக்கிறது, அவரே செல்ஃபி எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளஸ் ஹீ கோஸ் கிரேசி. அந்த பொண்ணு தனியாக இருக்கா, அவளை ரசிக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குது. அதை நான் ரசிக்கிறேன்ற போது தான் ஹீ கோஸ் கிரேசி. ஜம்ப் பண்ணுவார், பெஞ்சில் இருப்பார், ஐயோ தூரத்துலேருந்து ரசிப்பார், அவரே செல்ஃபி எடுத்துப்பார் அவர் தூங்கும் போது, இதெல்லாம் பண்ணுவார். ஸோ இதெல்லாமே பிளானிங் தான். ஸோ அவர் ஒரு இண்டிவிஜுவலாக அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தனியாக ஒரு ஸ்பேஸில் இருக்கார், அவர் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் அவர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் மழை வரும்போது அதோட மூட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு தூரமாக இருந்து பார்த்து ரசித்த ஒரு காதலியை மழை வரும்போது அந்த மழையோட ஃபீல் நம்மளுக்கு நேச்சுரல் என்ன கொடுக்கும், ஒரு ரொமான்ஸ் கொடுக்கும், ஒரு டச் கொடுக்கும். நம்மளுக்கு அந்த டச் என்னவா ஃபீல் ஆகும் போது அந்த ஒரு சால்சா சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை பண்ணுவோம். அதை வந்து பியூட்டிஃபுல்லாக கேப்சரும் பண்ணியிருக்கோம். அதுதான் அதோட பேக்ரவுண்ட். அண்ட் டாக்கிங் அபவுட் யுவர் ஆக்டிங் கரியர், இப்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆனாலுமே ப்ரோமோவே மில்லியன்ஸ் போயிட்டுருக்கு. ஆமாம். இல்லை, ஸோ யுவர் அசோசியேஷன் வித் த ப்ராஜெக்ட் அண்ட் எப்படி போயிட்டுருக்குது? எஸ், என்னென்னா இதுக்கு முன்னாடி ராஜாராணி 2 வித் சேம் டேரக்டர் பிரவீன் பெனட்டோட பண்ணது தான். ஸோ அப்படி இப்போ யூகேலேருந்து வந்துட்டு என்னடா பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நான் பிரவீனுக்கு கால் அடித்து இந்த மாதிரி இருக்கிறேன், என்ன பண்ணலாம் பிரவீன், இருங்க நான் ஒரு விஷயம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்தோடனே சொல்கிறேன்னு சொன்னார். அப்படி தான் திடீர்னு ஒரு நாள் கால் வந்தது, ஆடிஷன் இருக்குது வாங்கன்ட்டு. போன இந்த விக்ரம்ன்ற கேரக்டருக்கு தான் எனக்கு ஆடிஷன் நடந்தது. ஒரு 6 to 7 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஆடிஷன் போச்சு. எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வந்துகிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நம்ம பண்ணுறோம், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கால் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் கொஞ்சம் ஆக்டிங்கும் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த டான்ஸ் கண்டெம்பரரிலாம் படித்து முடிச்சோன்னே இன்னும் நான் கொஞ்சம் ஓப்பன் அவுட் ஆகிட்டேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ என்னால் பெர்ஃபார்ம் நாட் ஒன்லி இன் டான்ஸிங், ஆக்டிங்கும் பண்ண முடியுன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்து நம்ம இந்த ஆக்டிங் விஷயத்தையும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். தேங்க் காட் டச்சுட் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கிறது வரைக்கும் ஆக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே இருந்து. ஸோ அதை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து கவனம் செலுத்தி அதுக்கு கொஞ்சம் நான் என்னையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் எவ்ரி எபிசோட்ஸ் நான் போய் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரொம்ப லீனியரான கொஸ்டின் தான், நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஆடின டான்ஸ் எந்த சாங்குக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எல்கேஜியில் ஐம் அ பாபி கேர்ள் சார், ஐம் அ பாபி கேர்ள் அந்த டைமில் நான் ரொம்ப பழசு, நான் ஓல்டு மேன். இந்த டெய்லெல்லாம் வச்சு இந்த அனிமல் டான்ஸ் ஆடும்ல, டைனோசர் மாதிரிலாம் வரும், அந்த மாதிரி ஒரு டான்ஸ் வந்துட்டு இப்போ நடிகர் சங்கம் இருக்கக்கூடிய, எனக்கு அதுக்கு பேர் நடிகர் சங்கம் இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே தான் நான் ஆடின ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி படம் வரும்போது இந்த வீட்டுக்கு வீடு சம்திங் அது ஆடினது எனக்கு அங்கேயே எனக்கு டான்ஸ் மேலே இருக்க லவ் தெரிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து பேசுவாங்க, நீ சூப்பராக ஆடுன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த என்னோடய 10th ஸ்டாண்டர்டில் கேப்டன் பிரபாகரில் அந்த பாட்டுக்கு ஆடி அதுவும் பயங்கரமாக என் ஸ்கூல் லெவலில் பேசுவாங்க. அப்புறம் காலேஜில் வந்து செய்ய சாங், நான் இவ்வளோ சாங்ஸ் ஏன் சொல்கிறேன் ஞாபகம் இருக்குது, இந்த செய்ய சாங் வந்துட்டு இது. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது கொஞ்சம் இந்த வசீகரா பார்ட்னர் டான்ஸிங்கில் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் ஆட ஆரம்பித்த டைமில் பார்ட்னர் டான்ஸிங்கில் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஜேர்னி. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னோட சோலோ ஹிட்டானது பெருசாக பேசப்பட்டது வந்து விஜய் டிவியில் பாய்ஸ் vs கேர்ள்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ அம்மா கான்செப்ட் ஒன்று பண்ணியிருப்பேன், ஆராரோ அந்த சாங். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கமெண்ட் என் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு பர்சன் ஒரு ஃபேன் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சாங் என்னோடய காஸ்டியூம் எல்லாத்தையுமே போட்டு
16 வருஷத்துக்கு அப்புறம் அதை மென்ஷன் பண்ணுறாரு. எனக்கு செம இப்போ புல்லரிக்குது. எனக்கு வந்துட்டு ஷாக். அந்த சாங்கு என்னோட சோலோ நீங்கள் ஆடினது எனக்கு கண்ணு மூடின்னு நிற்குது. இந்த காஸ்டியூம் போட்டு ஆடினீங்க, அது என்னோடய ஃபேவரட் அப்படின்ட்டு. 16 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்த அவர் இப்போ பேசுகிறாருன்னும் போது ஒரு இம்பேக்ட் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய சோலோஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது டான்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பார்ட்னர் டான்ஸிங் அண்ட் சால்சா, லாட்டின் அமெரிக்கன், வாட் எவர் இட் மைட் பி, ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருக்கணும் பார்ட்னர் ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஆடணும். ஸோ அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட், 2 ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட் பண்ணுறது வாட் ஆர் ஆல் தி ட்ரில்ஸ் யூ டூ சார்? நான் இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம இது ஒரு சோஷியல் சர்க்கிள், ஒரு டான்ஸ் கிளாஸில் ஆடும் போது இது தேவை கிடையாது. இந்த பார்ட்னரிங்க்கு தேவையான கெமிஸ்ட்ரி தேவையில்லை. ஏன்னா நம்ம பார்ட்னர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஜாலியாக சோஷியல் சர்க்கிளில் இப்போ சால்சா மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சோஷியல் டான்ஸிங் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு இடத்துக்கு போவோம், மியூசிக் ப்ளே ஆகும், நம்ம அங்கே ஆடுவோம். ஸோ இது வந்துட்டு சோஷியல் டான்ஸிங் சொல்லுவோம். அங்கே நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆடுவோம், ஃபன்னுக்கு ஆடுவோம், ஃபார் த லவ் ஆஃப் டான்ஸிங். பட் இதுவே நம்ம டெலிவிஷனுக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு மூவிக்குள்ளேயோ வரும்போது, மூவி கூட எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 3 டேஸ்க்கு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோ அப்படின்லாம் வரும்போது, ஜோடி நம்பர் 1 மாதிரி ஷோஸ், கண்டிப்பாக கெமிஸ்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கெமிஸ்ட்ரி வர வைக்கணும். ஒரு 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 பார்ட்னர்ஸ்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி வந்தால் தான் அந்த ஜேர்னியே நல்லாயிருக்கும். அந்த கெமிஸ்ட்ரி வரலன்னா அதை க்ளீனாக தெரிஞ்சிடும் அங்கே ஏதோ டிஸ்பியூட் இருக்குன்ட்டு. ஸோ பார்ட்னர் டான்ஸிங்கில் அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் இப்போ எப்படி வர வைப்பீங்கன்னு கேட்பீங்களா? நான் ஜென்ரல் ட்ரில்ஸாக கேட்குறேன். இல்லை, ஜென்ரல் ட்ரில்ஸுன்றது இல்லை, அது ப்ராக்டிஸ் டைம்லேயே வந்துடுங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஹை அண்ட் லவ்வை பற்றி பேசும்போது அதில் ஒரு லவ் இருக்குது, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது அதில். ஸோ அப்படின்னு சொன்னீங்கல்ல, பிகாஸ் நம்ம அப்படி தான் அதை பிக்சரைஸும் பண்ணுறோம், நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்களும் அந்த மாதிரி. இப்போ நான் மழையும் அண்ட் டச்சையும் கனெக்ட் பண்ணல, அந்த மாதிரி தான் நம்ம ரிஹர்சல்ஸ்லையுமே அந்த ஃபீல் எமோஷன்ஸை சொல்லிக் கொடுப்போம். இந்த சாங் இப்படி தான் இருக்கணும், உங்கள் ஜேர்னி இந்த சாங்க்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எமோஷன்ஸையுமே சொல்லி கொடுத்து, அதுக்கேற்ற மாதிரி மூவ்ஸை கொடுத்து, கொஞ்சம் க்ளோஸ்னஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்படி டெவலப் ஆகும். ப்ளஸ் அதை தவிர்த்து இல்லாமல் அவங்களோட அந்த கப்புள்ஸோடைய ரேப்போ அவுட் சைட் தி ஸ்டுடியோ ஆர் அவுட் சைட் தி டான்ஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப ஹேஸ் டு பி. ஆமாம், கண்டிப்பாக அவங்க எவ்வளோ நல்லா ஜெல்லாக இருக்காங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எவ்வளோ இந்த ஷோக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க இருக்காங்கன்றது, அந்த 2 பேரோடைய வில்லிங்னஸ் டு கோ அப்படின்றது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் when it comes to partner dancing shows. இதே நம்ம மூவிஸ்ன்னு பார்க்கும்போதுலாம் நம்மளுக்கு அந்த 3 days 4 days ஒரு சாங் முடியும். ஸோ அங்கே அவ்வளோ முக்கியம் இல்லை. பட் ரியாலிட்டி ஷோஸில் இந்த கெமிஸ்ட்ரின்றது முக்கியம். வந்துடும், அவங்க ஒரு 6 months or 3 months அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நம்ம ஆடிட்டே இருக்கும்போது அது நேச்சுரலாகவே வந்துடும். அண்ட் பீயிங் அ டான்ஸர் டேக்ஸ் அட்மோஸ்ட் ஃபிட்னஸ் சார். அது ஆப்வியஸ்லி நீடட். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், டான்ஸர்லாம் கிடையாது நான், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், அந்த ஸ்டாமினா இருக்கணும். ஒரு 15 minutesக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அந்தளவுக்கு ஸ்டாமினா. இப்போ ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமோ. நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன, வாட் ஆர் யுவர் ரொட்டீன்ஸ் டு பி ஃபிட்? ஃபிட்னஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஃபிட்னஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிட்னஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பாடி இஸ் அ டெம்பிள். இது ஒரு ஆக்டருக்கும் ஒரு டான்ஸருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்குலாம் வந்துட்டு இந்த பாடி தான் டெம்பிள். இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய லாங் டேர்ம் ஜேர்னியாக இருக்க போகுது. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, ஃபிட்னஸை விட்டதால் டான்ஸே கரியரை போயிருக்கும், டான்ஸிங் போயிருக்கும், ஆக்டிங் போயிருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல வருஷம் முன்னாடி டிசைட் பண்ணது, எவ்வளோ வயசானாலுமே ஐ ஹேவ் டு மேக் ஷுர் என்னால் நல்லா டான்ஸ் ஆட முடியணும். எனக்கு அந்த எனர்ஜி, ஸ்டாமினா, லுக் வைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னோடய ஹேருமே ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி தான் அது. ஏன்னா எனக்கு என்னோட ஹேர் வந்துட்டு ஒரு ட்ரபுள் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு, முடி கொட்ட ஆரம்பிச்சிருந்தேன். ஓடுறாங்கண்ணா, இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை, போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அடித்தது தான். ஸோ அதையுமே என்னோடய லுக்குக்காக when I was 25 years, 25 வயசில் நான் அதை டிசைட் பண்ணது. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு என் கரியர் முக்கியம், என் டான்ஸ் முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய ஃபிட்னஸுக்கு ஐ கோ லாட் ஆஃப் யோகா. யோகா நான் நிறைய பண்ணுவேன். ப்ளஸ் ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ். ஆமாம், நான் வந்து நம்ம ரிப்டெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்மளால் ஆட முடியணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் அண்ட் யோகா. இதுவும் இல்லாமல் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு பார்த்திங்கன்னா யோகா பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போது நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கணும்னா, நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ
யோகா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை லைஃப். ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் கேட்கும். ஃபாலோ பண்ணணும். நான் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே அதான் சொல்லிட்டு இருக்கேன். யோகா மட்டும் இல்லை, எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு யோகா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் சின்ஸ் முன்னாடி பேசும்போது நான் உங்களை 4 டிவிஷனில் கேரக்டரைஸ் பண்ணேன் சார். கொரியோகிராஃபர், டான்ஸர், கிரிக்கெட்டர், ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு, ஆக்டர், பெர்ஃபார்மர்னு. ஸோ இந்த ஒவ்வொன்றையுமே நான் சொல்கிறேன். இதில் யாராவது உங்களுக்கு யோகா டீச்சர். யோகா சரி, அது இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 5ல் ஒன்று நான் சொல்கிறேன். ஹூஸ் யோர் இன்ஸ்பிரேஷன், நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். கொரியோகிராஃபர் ராஜ்சந்திரம் மாஸ்டர். அஸ் அ டான்சர் அனுகல்பனா அண்ட் ஜானி அப்படின்ற பேக் டான்சர்ஸ். நீங்கள் வியந்து பார்த்து லவ் பண்ணி எனக்கு இன்ஸ்பிரேஷன். அஸ் அன் ஆக்டர் பல பேர் இருக்காங்க. ஆப்வியஸ்லி கமல் சார், கிறிஸ்டோஃப் வால்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டக்கு நீங்கள் சுருக்க முடியாது. ஆமாம் சுருக்க முடியாது. பட் அதே மாதிரி நெடுமுடி வேணு சார், முரளின்னு ஒருத்தர் இருந்தார், மலையாளம் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர நேச்சுரலாக இருப்பாங்க. மோகன்லால் சார். ஸோ இவங்கெல்லாமே பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். சாரி, எனக்கு திலகன் சார்னு ஒருத்தர் இருக்கார், பரதனில் வில்லனாக பண்ணியிருப்பார். ஸோ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். யோகா டீச்சருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஏன்னா யோகாவே இன்ஸ்பிரேஷன் தான். யோகா டீச்சர், யோகா வந்துட்டு இட்ஸ் செல்ஃப்ங்க. நம்மளுக்குள்ளே அது என்ன ஃபீல் ஆகுதுன்னு தான். யோகா வந்து ஃபிசிக்கலாக இன்னொருத்தவங்களை பார்த்து அந்த போசஸ்க்காக இல்லை. பதஞ்சலின்றது தான் யோகாவுடைய காட்னு சொல்லுவோம், ஒரு குருன்னு சொல்லுவோம், இஸ் தி ஃபவுண்டர்னு சொல்லலாம். ஸோ அவர் தான், அவருடைய டீச்சிங்ஸ் தான் நம்மளுக்கு கிருஷ்ணமாச்சாரியா ட்ரெடிஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களோட டீச்சிங்ஸ் தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைடுங்கும் போது நான் இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இன்னொரு ஆன்சரை ஸ்ட்ரீம்லைன் பண்ண நினைக்கிறது, இன்னர் மணி இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிறேன். அதுக்கு இருக்கலாம். அண்ட் ஃபைனலாக கிரிக்கெட் அண்ட் ஃபிட்னஸ். கிரிக்கெட்டில் ராகுல் டிராவிட். ஆமாம் ஆமாம். அதாவது சச்சின், எனக்கு சச்சின் வந்து அதாவது மாஸ்டர்ஸ் மாஸ்டர் அது. பட் அவர் இருந்த காலத்தில் ஒருத்தர் டெக்னிக்கலாக வேறு லெவலில் வால் மாதிரி நிற்பார். ஒரு ஷோயப் அக்தருடைய ஒரு வீடியோ இருக்கும், பெரிய வீடியோ வைரலாக போயிடும். அவர் வந்து வேறு ரகம். என் கூட நான் அந்த பீரியடில் இருக்கும் போது எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா டொக்கு வச்சு ஆடிட்டு இருக்கா நீ, ராகுல் டிராவிட். ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா அவரோட ஃபைனஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் சான்ஸ் இல்லை. அந்த டைமில் ராகுல் டிராவிட், ஜாக் காலிஸ் இவங்கெல்லாம் வந்து வேறு ரகத்தில் இருப்பாங்க. இப்போது வந்து டான்ஸிங், ஆக்டர்ஸ்ட் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஆஸ் எ கிரிக்கெட்டராக உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஹூ வில் வின் திஸ் இயர்ஸ் ஐபிஎல் சார்? சிஎஸ்கே அடிக்கணும். அண்ட் ஃபைனலாக ஒரு கொஸ்டின், இட்ஸ் அபவுட் அ பர்சன். நீங்கள் பார்த்து உங்களோடய ட்ராவல் பண்ண ஒரு நபர், நீங்கள் பார்த்து வியந்த ஒரு நபர், சிவகார்த்திகேயன் அவரோட நீங்கள் ஒன்றாவே ட்ராவல் பண்ணீங்க. யூ கைஸ் ஸ்டார்டட் ஒன்றா ஜோடியிலேருந்து இருக்கீங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்லேருந்து. அவர் எனக்கு முன்னாடி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அந்த காமெடி கலக்க போது யார் இதெல்லாம் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 years டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஆஸ் அன் ஆங்கர் டு ஆக்டர், இந்த டிரான்சிஷன் திரும்ப அவரதும் மிகப்பெரிய ஜேர்னி. ஹவு டு யூ see him as a person and an actor sir? See, he is a fantastic person. ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு பார்த்து கற்றுக்கணும்னா சிவா கிட்ட கற்றுக்கணும். நானே எனக்கு இப்போ கூட அந்த சில எங்களுடைய மீட்டிங்ஸ், இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் மீட்டிங்ஸில் நடக்கும்போது சிவாவுடைய இன்புட்ஸு அவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஹவு ஹி லீட்ஸ் த பேக். அவர் லீடர் இல்லைன்னா கூட இல்லை, அவரோட இன்புட்ஸ் வந்து பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ அப்படி அந்த டைம்லேருந்தே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வியந்துன்னு சொல்கிறதே தெரியும், சிவா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு பெரிய லெவல் போக போகிறாருன்னு தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை இன்னும் பல மடங்கு வளரணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். பல மடங்கு வளரணும். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ், ஸோ ஒரு ரேஞ்சில் அவர் இருக்கணும். ரொம்ப நன்றி சார். Thank you so much, SS Music. Thank you for having me. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.